அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல், திஸ் இஸ் அலிமாஸ் வேர்ல்ட். நான் உங்கள் யாஸ் vlog பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நான் காட்டிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் துவரம் பருப்பை எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். பொட்டேட்டோ, பீன்ஸ், அப்புறம் கேரட், இதெல்லாம் ஒரு 5 மெம்பர்ஸ்க்கான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நான் ஷோ பண்ணுறேன். இப்போ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா நான் ரொம்ப போடலை, ஏன்னா காரம் கம்மியாக செய்கிறேன் பாப்பாலாம் இருக்கிறனால. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் கட் பண்ணியிருக்கேன். ஆனியன்ஸ் எப்பவும் போல் நார்மலாக சாப் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபோர் ஆனியன்ஸ் சாப் பண்ணியிருக்கேன், மீடியம் சைஸ். டொமேட்டோவும் அப்படி தான். இது கொஞ்சம் பருப்பில் வேக வைக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக ஒரு 2 தக்காளி ஒரு ஸ்மால் சைஸ் தக்காளி நான் அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதோட சேர்த்து தான் நான் இதில் வேக வைக்க போகிறேன். ஸோ இது கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக நம்மளுக்கு வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றிட்டு இதில் தக்காளி பேஸ்ட் அரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துட்டு பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு, இப்போ இதில் கொஞ்சம் பருப்புனால நம்ம கொஞ்சம் பூண்டு சேர்க்குறோம். ஸோ அப்போ தான் கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு எதுவும் ஆகாது, அதுவும் ரொம்ப நல்லது. ஸோ பருப்பு சேர்த்தா கண்டிப்பாக பூண்டு சேர்க்கணும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை ஒரு 3 to 4 விசில்ஸ் வைக்க போகிறேன் ஹை ஃப்ளேமில். ஒரு சைடு பார்த்திங்கன்னா சாம்பார் சாதத்துக்கு நான் சட்டியில் எண்ணெய்லாம் ஊற்றி தாளிக்க எப்பவும் போல் நம்ம சாம்பார் தாளிப்போம் இல்லையா, ஸோ அதே மாதிரி கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், நான் இதில் லைட்டாக சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன் ஒரு ஃப்ளேவருக்காக. அப்புறம் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுறேன். இது எப்பவும் தாளிக்கிறதுக்கு நம்ம போடுறது தான். அப்புறம் கருவேப்பிலை நான் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் ஒரு 4 பல் பூண்டு ஆட் பண்ணுறேன், கொஞ்சம் ஒரு ஃப்ளேவருக்காக. அப்புறம் ஆனியன்ஸ் சாப் பண்ணதை ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எப்பவும் போல் நம்ம சாம்பாருக்கு எப்படி நம்ம பண்ணுவோமோ அதே ப்ரொசீஜர்ஸ் தான். ஸோ கொஞ்சம் இதை நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் ஒரு மூடி போட்டு எடுத்துகிட்டு, கொஞ்சம் நான் பெருங்காயம் ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணணும். ஸோ நான் மறந்துட்டனால நான் இப்போ ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ கொஞ்சம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு 1.5 தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஏன்னா ஆல்ரெடி அரைச்சி ஊற்றிட்டேன் பருப்பில். ஸோ அதனால் இப்போ வதக்கிறதுக்கு கொஞ்சமாக பண்ணியிருக்கேன். இப்போ மஞ்சத்தூள் போட்டு நல்லா இதை கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த டைமில் கரெக்டாக ஆட் பண்ணணும். ஒரு 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை உடனே நம்ம கிளறி விட்டுறணும், இல்லைனா பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் ஆட் பண்ணி கிளறி விட்டுட்டக்கப்புறம் கத்திரிக்காய், ஒரு சைடு முருங்கைக்காய், இதெல்லாம் நான் ஆட் பண்ணுறேன். இது எப்பவும் போல் சாம்பாருக்கு நம்ம போட வேண்டிய வெஜிடபிள்ஸ். ஸோ அதனால் இதெல்லாம் போட்டால் தான் சாம்பார் ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் ஆட் பண்ணிவிட்டு கல் உப்பு சேர்த்து நான் இதை நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இப்போ இதை கொஞ்சம் மூடி போட்டு நம்ம வேக விட்டுறலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இது கொஞ்சம் ஒரு ஆஃப் குக் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம எடுத்து இதில் கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணுறேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். பச்சை மிளகா 1 தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் 1.5 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். அப்புறம் பார்த்திங்கன்னா இது சீரக மசாலாத்தூள். இது ஹோம்மேட் மசாலா. இதை நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ தனியாக போடுறேன். இப்போ இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். இது வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் தான். ஸோ அதனால தான் இந்த கலரில் இருக்குது. ஸோ அதனால் இப்போ ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம மசாலாஸ்லாம் கிளறி விட்டுட்டு, இப்போ நம்ம பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டுறணும். அப்புறம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாகவே நான் ஆட் பண்ணிடுறேன். கேரட், பொட்டேட்டோ, பீன்ஸ், காலிஃப்ளவர், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுறலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பிடிக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். ரொம்ப பிடிச்சிச்சின்னா ஸ்மெல் வந்துடும், ஃப்ளேவர் மாறிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசாலாஸோட கிளறி விட்டாச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வெஜிடபிள்ஸ் குக் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இது குக் பண்ண விட்டுறலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். அப்போ தான் நல்லா உங்களுக்கு குக் ஆகும்.
ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, ஹை ஃப்ளேம் வேண்டாம். ஸோ வந்து இப்போ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வந்து வெந்துருச்சு. இந்த மாதிரி வந்து ஸ்டேஜில் தான் இருக்கணும். ரொம்ப வந்து மாவு மாதிரி நம்ம வந்து மசிய விட்டுறக்கூடாது. ஒரு மாதிரி மலர்ந்த மாதிரி வந்து பருப்பு இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து சாம்பாருக்கும் சரி, சாம்பார் சாதத்துக்கும் சரி நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வந்து நான் வந்து வலிச்சு விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மலர்ந்துருச்சு. ஆனால் நல்லா குக்கும் ஆகியிருக்கணும். அதுக்காக வந்து அரை வேக்காட்லலாம் வந்து வைக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து ரொம்ப வந்து மாவு மாதிரி மசிய விடக்கூடாது, அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைட் பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு சைட் வந்து இது நல்லா வந்து கொதி வந்துருச்சு. நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து ஓப்பன் பண்ணி குக் ஆகிடுச்சா அப்படின்னு வந்து நம்ம ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கணும். ஏன்னா அப்புறம் அப்படியே வச்சுட்டே இருந்தோம்னா கொஞ்சம் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து ஒரு நடுவில் வந்து கிளறி விட்டுக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் வந்து கொஞ்சம் வந்து குக் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து நம்ம குக் ஆன உடனே நம்ம வந்து பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா வந்து பருப்பை வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நல்லா கிளறி விட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து இதையும் வந்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க. கொஞ்சம் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது சாம்பார் சாதம்னால நம்ம எப்படியும் வந்து சாதம் வடித்து தான் இதில் வந்து கொட்ட போகிறோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து உப்பெல்லாம் வந்து செக் பண்ணி நம்ம வந்து கடைசியில் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறதுனால நான் வந்து சாம்பார் சாதத்துக்கு கல் உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ இதை கொஞ்சம் மூடி போடுறேன். கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சாதம் வந்து ஆட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொதி வந்துருச்சு. ஸோ கொத்தமல்லியும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நான் கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வந்து சாம்பார், இது வந்து சாம்பார் தான் இப்போது. இப்போ நம்மளுக்கு வந்து சாம்பார் ரெடி ஆகிடுச்சுன்ற மாதிரி தான். இப்போ ஒரு சைடு பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து சாம்பார் வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் நைட் வந்து சாம்பார் தேவைப்படுன்றனால கொஞ்சம் நான் வந்து இதை வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து இது கொஞ்சம் வந்து வீட்டு யூஸ்க்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து கரெக்டான வந்து லெவலில் வந்து வந்துடுச்சு சாம்பார். இப்போ எனக்கு வந்து ரைஸ் ஆட் பண்ணால் இப்போ வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து சாதம் வடித்து ஆல்ரெடி வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து ரைஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளறி விட்டுறலாம். இந்த ரைஸ் வந்து நான் வந்து கரெக்டாக வந்து ரொம்ப வந்து குக் பண்ணி எடுக்கலை, ஒரு அரை வேக்காடு மாதிரி எடுத்திருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதில் வேற வந்து போடுறனால, தம்மில் இருக்கிறனால கொஞ்சம் வந்து இதுலேயும் வந்து வெந்துடும். ஸோ அதனால் வந்து ரொம்ப குழஞ்சிரும் அப்படின்றனால நான் வந்து எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து சாதம் வந்து நல்லா வந்து குழைய ரெடி ஆகிடும். ஸோ சாம்பார் சாதம் கொஞ்சம் வந்து குழைய சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ லைட்டாக வந்து கொத்தமல்லி போட்டுட்டு இப்போ நான் வந்து இதை கிளறி விட போகிறேன். ஸோ நம்மளுக்கு மெயினாக வந்து கீழே வந்து பிடிக்காத அளவுக்கு நம்ம வந்து பார்த்துக்கணும், அவ்வளோதான். இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபி தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக ஃபீட்பேக் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பை. அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.